ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சூர்யா சாரோட கருப்பு படத்துக்கான அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ கருப்பு படத்துக்கான டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கு டீம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீம் சேர்ந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸும் பண்ணி சூர்யா சாரோட போட் டெஸ்டாக கருப்பு படத்துக்கான டீசர் ரிலீஸும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு குதிரை காமிச்சிட்டு வந்திருக்காங்க. படத்துக்கான பேர் என்னவோ கருப்பு தான். பட் ஆனால் இந்த ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் காமிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிக்க இந்த ஒரு போஸ்டர் பார்க்குறப்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு போஸ்டரையும் அந்த ஒரு ஒயிட் கலர் குதிரையை காமிக்கணும்னு இருக்காங்க. ஸோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டீம் இன்னும் ரிலீஸும் பண்ணல. ஆர்ஜே பால்ஜி போட்டஷா இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் மட்டும்தான் விழுந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஒரு படத்துக்கான நாளைக்கு காலையில் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸும் பண்ண வந்து போகிறாங்க. நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு, அப்படி இல்லைன்னா 23ஆம் தேதி ஜூலை 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும்னு செய்யுது. ஸோ இப்போதைக்கு டீம் சொல்லிட்டாங்க ஜூலை 23ஆம் தேதி இந்த ஒரு படத்துக்கான டீசர் அப்படி சொல்லிட்டு. பட் டைமிங் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு நைட்டு 12 மணி, அப்படி இல்லைன்னா நாளை கழிச்சு ஈவினிங் இந்த ஒரு படத்துக்கான டீசர் டீம் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. கருப்பு இந்த ஒரு படத்தை பொறுத்திருக்கும். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பெருசாக ஒரு மாஸ் ஃபிலிம் பண்ணது கிடையாது. ஒரு மாஸ் ஃபிலிமோ இல்லைன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படங்கள் பண்ணது கிடையாது. பட் இந்த ஒரு படத்தை பொறுத்திருக்கும், இந்த ஒரு கருப்பு படத்தை பொறுத்திருக்கும் ப்ராப்பர் கமர்ஷியல் படமாகவும் ஒரு மாசான திரைப்படமாகவும் இந்த ஒரு படம் போகுது. இந்த ஒரு படத்துக்கான கதையை பொறுத்திருக்கும் கருப்பு அப்படிங்கிற இந்த ஒரு கதையை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஜே பாலாஜி நயன்தாரா மேமுக்கு மூக்குத்தி அம்மன் 2 அப்படி சொல்லிட்டு நைட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதையை மேல் சப்ஜெக்டாக மாற்றி விஜய் சருக்கு இந்த ஒரு கதையை நைட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஷானுக்கு நைட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா சருக்கு நைட் பண்ணி இப்போ ஒரு படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸுமே பண்ணது போகிறாங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கான கதையை பொறுத்தவரைக்கும் விஜய் சருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் விஜய் சார் இப்போ அரசியலுக்குலாம் போகிறனால இந்த ஒரு படத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ சூர்யா சார் இந்த ஒரு கதையில் நடிக்கணும்னு இருக்காரு. தீபாவளிக்கு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க.